இது என்னன்னா அது கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்குது வந்து. ஆனால் சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் ரொம்ப சீனியராக அரசியலில் இருப்பவங்க, சினிமாவில் இருப்பவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இத்தனை கேமரா இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குதுன்னு தெரியாமலே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. அது மாட்டிக்கிறாங்க கடைசியில். ஆமாம் நம்ம பழைய காலத்துலேயே இருக்கிறோன்னு நினச்சிங்கிறப்பா அப்படின்னு. இப்போ இன்னும் போஸ்ட் கார்டு எழுதுறவங்களாம் இருக்காங்க தெரியுங்களா? இன்றைக்கி அதெல்லாம் மாதிரி வந்து ஒரு ஒரு தட்டில் மெசேஜில் போயிட்டு உலகம் பூரா போகிற அளவுக்குலாம் இருக்குது. இன்னும் உட்காந்து போஸ்ட் கார்டு எழுதுகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இவ்வளோ மீடியாக்கள் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ இதுவான கட்சியில் இருக்கிற நம்ம இவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம், நம்ம தலைவர் போய் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்போது திடீர்னு மழை நிற்கிறதுக்கு தேங்காய் வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சரியான ஒரு விஷயம் கிடையாது வந்து. அந்த இது என்ன படம் வந்து கிழக்கே போகிற ரயிலில் வந்து மழை நிற்கிறதுக்கு ராதிகாவை வந்து இதுவாக அனுப்புவாங்களா, அந்த மாதிரி கதையாக வந்து இன்னும் அப்படி தான் இருக்காங்களான்னு. என்னென்னா தன்னை சுற்றி இருக்கிற கேமராக்கள் தெரியாது, அவங்ககிட்டே இருக்கிற கேமராக்கள் தெரியாது. அதில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நான் எப்படி நினச்சிக்கிறேன்னா, இந்த கூட்டம் நின்று போச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்ற அந்த ஒரு பிரியம் சொல்லலாம், அந்த ஆர்வம் கூட சொல்லலாம். அந்த ஆர்வத்தோட வெளிப்பாடு தான் அவங்க எடுத்துமே, அதுதான் உண்மையிலே அந்த தேங்காய் எடுத்துமே வைக்கிறாங்க. அது தாண்டி ஏன்னா இன்னைக்கு எது பண்ணாலும் அது வந்து தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு, மீம்ஸா பண்ணுறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வந்து விஜய் வந்து. ஆமாம் இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி பயிற்சி கொடுக்கணும். இந்த ஓவர் என்ன சொல்கிறது ஆர்வத்துலேயும் ஒரு விஜய் மீது உள்ள அபிமானத்துலேயும் இப்படி பண்ணிடுறாங்க வந்து.